அன்னைக்கு ஒரு நாள் தண்ணி குடம் தூக்கிட்டு எங்க முந்திரி கொள்ளையில கொடுக்க போயிருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பெரிய மோடா முந்திரி பழத்தை கொட்டி வச்சிருந்தாங்க. இந்த முந்திரி எவ்வளவு டேஸ்ல காய்க்கும் என்னங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம யூடியூப்லயும் இன்ஸ்டாலயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, ஓகே, நார்மலா பேச ஆரம்பிக்கிறேன். காலையிலேயே எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பாவும் தம்பியும் முந்திரி கொட்டை பொறுக்க கொள்ளைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் டீயும் சாப்பாடும் எடுத்துட்டு கொள்ளைக்கு போனோங்க. கொள்ளைக்கு போனதும் பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருக்கும் டீ கொடுத்தோங்க. சம்மர் முடிய போற டைம்லயும் பாத்தீங்கன்னா முந்திரி கொட்டை ஓரளவு காய்ச்சிருந்து. அதுக்கப்புறம் எல்லா முந்திரி கொட்டையும் பொறுக்கிட்டு வந்து முட்டா கொட்டிட்டோங்க. இந்த முந்திரி கொட்டை எல்லாம் எவ்வளவு டேஸ்ல வளரும் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பூவா இருக்கும். பூவுல இருந்து பச்சை கொட்டையா மாறதுக்கு 10ல இருந்து 15 நாள் எடுத்துக்கோங்க. பச்சை கொட்டையில இருந்து முந்திரி கொட்டையா மாறதுக்கும் 10ல இருந்து 15 நாள் எடுத்துக்கோங்க. ஃபைனலா பூவுல இருந்து முந்திரி கொட்டையா மாறதுக்கு கிட்டத்தட்ட 30 நாள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க கிடக்குற எல்லா முந்திரி கொட்டையும் பழம் தனியா கொட்டை தனியா திருக ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்ப போற டைம் எடுத்துட்டு வந்த கூழ குடிச்சோங்க. திருகின முந்திரி கொட்டையெல்லாம் மூட்டையில கொட்டி நம்ம டென்வர்ல வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. டாடா.